ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ்டினா டிவி. இன்றைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் வந்துட்டு இந்த அப்டேட்டில் வந்துட்டு தான் புதுசாக ஒன்று வந்திருக்கு. அதை காமிக்கிறேன். ப்ளே கொடுத்தாச்சு. புதுசாக ஒன்று மூலமாக வந்திருக்கு, காமிக்கிறேன். இதில் வந்துருச்சு ஆடு ஒரு 2 minutes ஓப்பன் ஆயிடும். ப்ளே கொடுக்குறேன். ஓகே, ஓப்பன் ஆயிடும். வந்துட்டு இதில் வந்துட்டு ஆயில் பண்ணிடலாம். என்னோட இது இந்த அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறமா அதுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வீடியோக்கு லைக் போடலன்னா லைக் போட்டுக்கோங்க. சரி, போகலாமா? போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இந்தியன் பைக்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணது இது ஒர்க் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஃப்ராங்க்லின் வந்துட்டு பார்த்திங்கன்னா லேசர் பவர் கொடுத்துக்கிறேன். அது எப்படின்னா, ஃபோன் எடுத்துக்கிட்டு ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் உள்ளே போயிட்டு இன்னொன்று இப்போ சர்ச் பண்ணுறீங்க. பி போட்டேன்னா ஃபுல்லாக அழிச்சிட்டேன். கேம் பூஸ்டரா எனக்கு எதுக்குது? PM11 PM11 போட்டு இங்கே ஓகே இருக்குதா கொடுத்துட்டு இதெல்லாம் சைடில் சூப்பர்மேனில் காமிக்கும். இப்போ வந்துட்டு கேமை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரான் ஷாட்டில் எப்படி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த சைடு கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும். இப்படி ஆகிட்டாச்சா? ஆடு போடுறாங்க பாரு. இந்த ஆடு பாருங்கள், பார்த்து தான் பார்க்கணும். அவ்வளோதான். ஒரு ஆட் போடுவாங்க, அதை பாருங்கள். நெட் ஆன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நெட் ஆன் பண்ணால் தான் இன்னும் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு நெட் ஆன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரம் ஆட் போட்டிருக்குறாங்க. இந்த வீடியோவும் போட முடியுமான்னு தெரியலங்க. சீக்கிரம் வந்துட்டு பிசி கேம்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது இது வந்துட்டு இந்த மாதிரிலாம் கேம்ஸ் வந்துட்டு பிசி கேம்ஸ் தான். இந்தியன் பிக்ஸ் வந்துட்டு மொபைல் கேம். இந்தியன் பிக்ஸ் தான் மொபைல் கேம். இதெல்லாம் ஒர்க் ஆமான்னு தெரியல. பார்ப்போம். சரி வந்துடு. எனக்கு எதுக்கு அந்த வேலை? நான் வீடியோ பார்த்து வந்துக்கிறேன். இப்படி முடிஞ்சிடுச்சு. இப்படி வந்துட்டு இந்த ப்ளே ஆப்ஷன் இருக்குதா, கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், சூப்பர்மேன் வராது வந்துட்டேன்னா போட்டு தள்ளுறாங்க. இப்படி வெளியே போயிட்டு வந்துட்டாரா? ஒரு பவர் எடுத்துக்கிட்டேன் பாருங்க. ஃபோன் கூட யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள், பஞ்ச் ஆப்ஷன் இருக்குதுல்ல, இது பார்த்தீங்களா? இப்படி சூப்பராக இது அது மட்டும் இல்லை, இதை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. நான் வீட்டை விட்டு எக்ஸிட் வந்துட்டேன். இப்போ கூட நான் ஒரு கார் வச்சுட்டு வழக்கம் போல் வீட்டுக்கு நின்றுட்டுக்கிற கார் நான் எரிச்சு காமிக்கிற மாதிரிங்க. ஆனால் ஒரு டைம் எரியறதுக்கு நெருப்பு பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் பாருங்கள், இப்படி பறந்துக்கலாம். இது வந்துட்டு ஸ்லோ மோஷன் தான். இப்போ எப்படி ஃபாஸ்ட்டாக பறக்கிறதுனா அது சொல்கிறேன் பாருங்க. இதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த ரன் பட்டன் இருக்குதுல்ல, ரன் பட்டன் இதையும் அழுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக பறப்போம்.
அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு நியூ ஏர்போர்ட் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் என்ன தெரியுமா, இதை வந்துட்டு முன்னாடி போட்டுக்கிட்டு இந்த பட்டன் இருக்குதுல்லைங்க, இது அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா எங்கே போகிறீங்களோ அது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பறக்கும். அப்புறம் நியூ ஏர்போர்ட் ஒன்று வந்துருக்குது, காமிக்கிட்டோமா, பறக்கலாம். பாருங்கள் பறக்கிறோம், இதே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான். ஏர்போர்ட் பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது அந்த பழைய ஏர்போர்ட்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஏர்போர்ட்டு அவ்வளோக்கெலாம் மொக்கையாக இல்லை, ஆனால் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. மேலே பாருங்கள் சாவை ஊற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னத்தையே ஊற்றி வச்சுட்டுக்கிறோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புது ஃப்ளைட் ஒன்று இருக்குங்க, அது ஃப்ளைட்டை காணும். இதனால போக மாட்டேங்கிறேன். அப்புறம் கேமில் நிறைய கிளிச் இருக்குது, பக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. இது சொல்கிறாங்க அப்படி பக்கு இருக்குதுன்னு அவங்களே போடுறாங்க. அப்படி எதுக்குள்ள இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு தான். இப்போ பாருங்க லேசர் விட்டு காமிங்க பாருங்க. இப்போ அது இந்த மாதிரி கொண்டு வந்து நல்லா இருந்திருக்கும். இது துப்பாக்கி எடுத்து சுட்டால் ஒரு பில்டிங் வெடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் இந்த மொட்டை மண்டை எனக்கு வந்துட்டு ஒரு இது ஆடுற சக்தி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு டான்ஸ் ஆடுற இது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டெல்லாம் சுற்றி காமிச்சிக்கிறேன். அப்புறம் இது இவனை வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு பைக் ஸ்பேன் பண்ணி உட்கார வச்சுட்டு நீங்கள் லேசர் அடிக்கலாம். லேசர் அடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பைக்கில் போக வந்து பிடிச்சிக்கும், நெருப்பிடிச்சிக்கும். நெருப்பிடிச்சிக்கிச்சின்னா இன்ஃபினிட்டி ஹெல்த்து, இன்ஃபினிட்டியோட ரொம்ப பவர்ஃபுல்லானது. எவ்வளோ என்ன வந்தாலும் சரி ஒன்றுமே ஆகாது. இன்ஃபினிட்டி ஹெல்த்தோட பவர்ஃபுல். நவுற பாருங்க, நீ ஏர்போர்ட் கீழே தான் ஒரு சின்ன மாதிரி வச்சுக்கிறாங்க, அதுதான் தெரியல. அதில் உள்ளே போக முடியும் அந்த மாதிரி வச்சு நானும் நல்லா இருக்காங்க. ஜிடிஎஃப்ல தான் வைப்பாங்க. ஜிடிஎஃப்லாம் காசு தான் கொடுத்து வாங்கணும். ஜிடிஎஃப் வேணும்னா என் சேனலுக்கு லைக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அதுக்கு வந்துட்டு இது பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிட்டுங்க. அந்த லிங்க் தரேன். ஒரு வீடியோ வேணால் என் சேனலில் இந்த வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள் அந்த துப்பாக்கி ஆப்ஷனில் காணும். அப்புறம் இவனை டான்ஸ் ஆட வைக்கிறது எப்படின்ட்டு தான் சொன்னேன், அதை காமிக்கிற பாருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இவன் ஒரு நல்ல இடத்துல உட்காரணும். சரி அப்படியே போடும். காற்றுல டான்ஸ் ஆடுறானா. ஸ்டார்டிங் வீட்டுக்கு வெளியே வந்த வாட்டி கொஞ்சம் பரப்பான்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியே வரதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ டைம் எடுத்துக்குது. டைம் எடுத்துன்னு சொல்ல முடியாது, நிறையா இது பக்கம் பிடிஎம் நினைக்கிறேன். பிடிஎம்மா என்னன்னு ஒரு ட்ரான் ஷாட் போயிட்டேன். எங்கட காணோம். ஆடுறான் பாரு டான்ஸ், சில்லாக்கா சில்லாக்கா கீழே போனேன். இங்கே பிடிச்சி ஆடுறான் பாரு, சில்லாக்கா சில்லாக்கா குல்லாக்கா குல்லாக்கா. இதே நீங்கள் லேசர் போகிற அழுத்திங்கன்னு வைங்களே, அப்படியே லேசர் விட்டுகிட்டே ஆடும். பார்த்தீங்களா, பக்கத்தில் எவனாச்சும் இருந்தானே அவ்வளோதான். இப்போ இம்யூனிட்டி எழுத்தி வந்துட்டுக்குது. ஏதாச்சும் பைக்கில் உட்காந்துட்டு நீங்கள் லேசர் விடலாம், ஆனால் பைக் வெடிச்சு போயிடும். ஆனால் இம்யூனிட்டி எதுவும் ஆகாது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ வேணால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, புதுசாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.